குரூப்பில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ஹோம் ப்ரூவ்டு லோடு டெஸ்டர். ஒரு 40 ஆம்ஸ் வரைக்கும் 12 வோல்ட் பவர் சப்ளை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வோல்ட்மீட்டர் வோல்டேஜ் பார்க்கறதுக்கு, இது கரண்ட்டு எவ்வளோ கரண்ட் எடுக்குங்கிறதுக்கு. இது எலக்ட்ரானிக் லோடர். ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஆன் பண்ணிட்டேன். வோல்டேஜ் 12 வோல்ட் வந்துட்டு, ஆம்பியர் வந்து 1.0 இருக்குது, 1.10. இப்போ ஆம்பியர் லோடை கூட்டுறேன். லோடை கூட்டிகிட்டே வரேன். 20 ஆம்ஸு, 20, 25, 30. வோல்டேஜ் குறையில பாருங்கள். 40 எவ்வளோவில் குறைஞ்சது? 38, 41, 42, 50, 49 தாண்டும்போது குறையுது. இது ஒரு ஹோம் ப்ரூவ்டு லோட் டெஸ்டர், டிரான்சிஸ்டர் டைப் லோட் டெஸ்டர் இது. ஓகே, 54. ஆமாம், 12 வோல்ட்டு 50 ஆம்ஸுக்கிட்ட வரும்போது தான் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. அது வரைக்கும் சரியாக இருக்குது. 38லலாம் சரியாக இருக்குது. 25, 40, 33, 40, 44. ஆமாம், 45 ஆம்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டக்குன்னு குறைஞ்சிட்டு பார்த்தீங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிடுவோமா? அனைவருக்கும் வணக்கம். அன்றைக்கி இந்த டிரான்சிஸ்டர் லோடை காமிச்சேன்னா, இப்போ நம்ம குரூப்லேயே 2-3 பேர் பர்சனலாக ஃபோன் பண்ணி அது எப்படி செய்யணும் சார் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அதை விட ஈஸியான வழி நான் ஒன்று வச்சுருக்கேன். இதில் 3 லோடு காயில் போட்டிருக்கேன். ஒன்று 15 ஆம்பியர் எடுக்க மாதிரி, இது அந்த இபி ஒயர் சப்போர்ட்டிவ் ஒயராக கொடுப்பாங்களா, இந்த க்ரீன் ஒயர் உள்ள கம்பி இருக்கும், அதுதான். ஒரு லோடு ஏற்கனவே துரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு ஆம்பியர் எடுக்கும். மிச்சம் 2 1 by 1 துரு பண்ணி பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு ஈஸியான வழி. நீங்கள் வேண்டிய லோடுக்கு சுற்றி வச்சுக்கலாம். ஓகே, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டேன். இது 15 ஆம்ஸ் 14 ஆம்ஸ் எடுக்கு. வோல்டேஜ் 12 வோல்ட் இருக்குது. அடுத்தால இப்போ ஒரு லோடு தான் துரு பண்ணியிருக்கேன். மிச்சம் 2 லோடு 1 by 1 துரு பண்ணலாம். ஆமாம், இப்போ 2 லோடை துரு பண்ணியிருக்கேன். பாருங்கள், எத்தனை ஆம்ஸ் இருக்குது? 29 ஆம்ஸு, வோல்டேஜ் 12 இருக்குது. அந்த 3ஆவதையும் துரு பண்ணலாம். 3ஆவது துரு பண்ணுறேன். அப்போ எவ்வளோ இருக்குது? 49 ஆம்ஸு, 12 வோல்ட் இருக்கா? இப்படி தனித்தனியாக லோடு வச்சு பார்த்தது தான் பெஸ்ட்டு. ஆமாம், ஓகே.